வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு குக்கிங் vlog தான். ஸோ ஆஸ் யூஷுவல் இன்றைக்கி நம்ம வந்து நம்மளோட கடைக்கு வந்து சமையல் வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன், அப்புறம் லிவர் ஃப்ரை, அப்புறம் இன்றைக்கி வந்து மட்டன் குடல் ஃப்ரை பண்ண போகிறோம் நம்ம. ஸோ ஆல்ரெடி வந்து குக்கிங் வேலையெல்லாம் வந்து உள்ளே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஈரல் ஃப்ரை வந்து அடுப்பில் இருக்குது. ஸோ அப்படியே போனால் நம்மளுடைய அம்மாடா மழை தூருதா. லிவரை வந்து லிவருங்கிற பாரு குடலை வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்காங்க. எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லு நளினி. இது வந்து நம்ம வந்து இப்படி பாதியில் வச்சுக்கணும். பாதியில் வச்சு உள்ள வந்து உள்ள இப்படி இழுத்தோன்னா ஒரு குச்சை விடணுமா? குச்சை விட்டு இப்படி இழுத்தோன்னா அப்படியே பரட்டிக்கலாம். அவ்வளோ விட்டுட்டு இப்படி விட்டு இழுத்தா உள்ள உள்ளது அந்த உள்ள அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணிக்கும். விட்டா பரட்டிக்குமா? பரட்டிக்கும். ஆமாம். பார்க்கவே கன்றாவியாக இருக்குது மக்களே. எனக்கு இந்த கர்மம்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இது வந்து அந்த பரலவே இல்லை. குண்டா இருக்குல்ல வடையுது. இப்போ இந்த அழுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து பிச்சு பிச்சு எடுக்கணும். போந்துற ஏ ஓடிரு. இப்போ நம்ம ஆல்ரெடி க்ளீன் பண்ணாத எல்லாத்தையும் இன்னொரு வாட்டி பண்ணிக்கணுமா? இதை திரும்ப வேக வச்சுட்டு இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணணும். ஆல்ரெடி உள்ள அழுக்கெல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட குடலை வந்து நம்ம வந்து வேக வச்சாச்சு. நம்மளோட குடல் இல்லையா, ஆட்டு குடலாம். அதை நம்ம வந்து வேக வச்சுருக்கோம். இதெல்லாம் வந்து வெந்ததுக்கு அப்புறம் தான் உரிக்கணுமா. ஸோ அதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வந்து வெந்தோன்னு பார்க்கலாம். சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரலும் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. கிளம்பிட்டா இல்லையா? நம்ம வந்து வெந்த குடலை எடுத்துட்டு வேற தண்ணியில் மாற்றிட்டு மேலே உள்ளது எல்லாத்தையும் இப்போ வந்து ஹாய் சொல்லணுமா? சொல்லு. இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா போட்டு தேய்க்கணும். நல்லா வெள்ளைன்னு ஆகிற அளவுக்கு தேய்க்கணும். அதை க்ளீன் பண்ணுறதுக்குள்ளே கிழிஞ்சிடும் போல. நாசமாக்கிடும். நம்ம வந்து தேய்ச்சி எடுத்தோம்னா அது நல்லா கலராகிடுது குடல்.
ஃபைனலி நம்ம வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து கட் பண்ண வேண்டியதுதான். ரெண்டாக சேர்த்து எடுத்து நறுக்கி விட்றேன். போச்சு போட்டாலும் நம்ம கத்தியை விட கத்திரிக்கோலை கட் பண்ணால் வந்து சீக்கிரம் வந்துடுது. மழை தூடுது, சீக்கிரமாக கட் பண்ணு. ஓகே, இப்போ அதை நம்ம வந்து மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் தான் வேக வைக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வேகும். மஞ்சத்தூள் போட்டு கழுவியாச்சு. கொஞ்சமாக அதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம், ஸ்மெல் அடிக்காமல் இருக்கிறதுக்கா. போட்டு தண்ணி ஊற்றிட்டு எத்தனை விசில்? 8 விசில். 8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெளியில் பார்த்தீங்கன்னா சும்மா ஜோராக மழை பெய்யுது. ஸோ இப்போ நம்மளோட குடல் வந்து குக்கரில் ரெடியாக இருக்குது. 2 சட்டி போட்டிருக்கோம். ஒன்று வந்து குழம்பு, ஒன்று வந்து வறுவல். இது வந்து நம்ம கடைக்கு தண்ணி கையோட போடு. வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, இதில் தக்காளி, அதுலேயும் தக்காளி. நமக்கு டைம் ஆகிட்டு, அதனால் நம்ம வந்து ஸ்பீடாக செய்யணும். பார்த்து சட்டி பறந்துட போகுது. இஞ்சி பூண்டு பேஸ்ட், தண்ணியை வச்சு ஊற்றிடுவான். இந்த எந்த தண்ணியை எடுத்து வை, அப்படி குழம்பு ஊற்றிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெங்காயம் தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். குடலை சேர்த்தாச்சு. இதுலேயும் வந்து மஞ்சத்தூள், தனி மிளகாத்தூள். இது நம்ம கடைக்குங்கிறதுனால நமக்கு காரமாக பண்ணிக்கும். ஸோ நம்ம குழம்புக்கு வந்து வீட்டு மிளகாத்தூள் போட போகிறோம், அதனால் அதுக்கு மட்டும் தனித்தூள். இல்லைடா, அடியில் புரிஞ்சு புடி துணியும் இல்லை, துணியும் இல்லை.
குழம்புக்கு வந்து இப்போ நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன காய் பிடிக்குதோ சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய். எனக்கு உருளைக்கிழங்கு தான் பிடிக்கும். கறியில் உள்ள ஸ்மெல்லோட ஊற்று. நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணியே கொஞ்சம் ஊற்றிக்கலாம். குழம்புக்கும் அதே தண்ணி ஊற்றிக்கலாம். குழம்பு கொதி வந்துட்டு இப்போ நம்ம வந்து வீட்டு மிளகாத்தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். பெப்பர் பவுடர் 1 ஸ்பூன் ஆமாம்மா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போதான் நல்லா சுருன்னு காரமாக இருக்கும். அப்படியே கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சிடலாம். தண்ணியில் போட்டுக்கிறது. குழம்பு ஒரு சைடு கொதிச்சிட்ருக்கு. கொதிச்சோன்னே நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம். ஸோ குடல் வறுவல் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஹாட் பாக்ஸில் வச்சாச்சு. அடுத்து குழம்புக்கு நம்ம தேங்காயை ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்தோடனே ஃபைனலாக வந்து கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான குடல் குழம்பு ரெடி. குழம்பு ரெடியா? இது வந்து சாப்பாடு பேக்கிங், அப்பாவுக்கு கடைக்கு சாப்பாடு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.